beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்த்தோம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் போயிருக்கா. ஸோ நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி ட்ராவல் போயிருக்கு, நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17,570 to 17,700 வந்து நமக்கு வந்து இன்னைக்கு சைடு வேலையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரீ மார்க்கெட் நீங்கள் பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் போட்ட சார்ட்டு அப்படியே மேட்ச் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ என்னோட சார்ட்டில் பாருங்கள், இது வந்து மூவிங் அவரேஜ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு வந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நான் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, இங்கே 17,700 வரைக்கும் போயிட்டு திரும்ப சைட்வே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து கீழே போயிட்டு திரும்ப மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்களா. ஸோ நான் என்னோட லெவல் நான் எங்கே வச்சுருந்தேன்னா 17,580 570 பக்கம் சப்போர்ட் லைன் இருந்தது. காலையில் ப்ரீ மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லைனில் வந்து இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து சப்போர்ட் ஜோன் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 17,570 to 17,700 வரைக்கும் என்னோட ரேஞ்ச் இருந்தது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 17,590க்கு வந்து கரெக்ஷன் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கொடுத்து போனாங்க. ஓகேங்களா? நான் என்னோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் கிரீன் கலர் கேண்டில்லே என்னோட என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோட என்ட்ரி எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேவோட ஹையிலேயே நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல திரும்ப இங்கிருந்து கீழே இறங்கி சைடு வேவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துலையே நான் என்ட்ரி டார்கெட் புக் பண்ணிட்டேன். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்து என்னோட டார்கெட்டை இங்கே புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிருக்க முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் எப்படி இந்த என்ட்ரியை நான் கண்டுபிடிச்சேன் எடுத்தேன் அப்படின்னா, என்னோட சப்போர்ட் லைன் நான் காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சிருந்தது இதுதான். ஸோ அதே சேம் டைம் நான் எப்பயும் சொல்லுவோம் இல்லையா, அவே ஃப்ரம் மூவிங் அவரேஜில் ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். பட் ஆனால் இது வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல அவே ஃப்ரம் மூவிங் அவரேஜ் கரெக்ஷன் திரும்ப கொடுக்குறாங்க. நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து என்னோட டார்கெட்டை இங்கே புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா, உங்களோட பெஸ்ட் என்ட்ரி எங்கே கிடைச்சிருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் அவரேஜில் நம்ம ரூல் படி நியர்பை மூவிங் அவரேஜ், இந்த இடத்துல கலர் சேஞ்சு வித் எலிஃபென்ட் கேண்டலோட மார்க்கெட்டு நல்ல வால்யூமோட உங்களுக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 17,720 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்காது, உங்களோட ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா 10:40க்கு வந்து அதே மாதிரி கலர் சேஞ்சு வித் எலிஃபென்ட் கேண்டலோட உங்களுக்கு வந்து கிடைச்சிது. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. உங்களோட டே க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,700 வந்து நியர்பை 700 வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் சேஞ்சு மூவிங் ஆவரேஜ் நியர்பை நல்ல கலர் சேஞ்ச் இந்த இடத்துலையும் கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் உங்களோட ப்ராஃபிட்டு ஒரு எவ்வளோ பாயிண்ட்டு கரெக்டாக 680 ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் 60 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நாங்கள் வச்சா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கிறீங்கிறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு கரெக்டான ஜோனில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விட்டுருந்தேன்னா எனக்கு வந்து மார்க்கெட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பாட்டமில் வச்சுருந்தேன்னா என்னோட என்ட்ரி இன்னைக்கு டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கலர் சேஞ்சில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதுக்கு பாட்டமில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து இயர்லியாக நீங்கள் புக் பண்ணலை, ப்ராஃபிட் புக் பண்ணல,
டே ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock பக்கம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே டவுன் கரெக்ஷன் கொடுத்து மேலே போனாங்க. ஸோ அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எர்லியாகவே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து கரெக்டான என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் டே ஃபுல்லாக ஹிட் ஆகாது. நீங்கள் இன்பிட்வீனில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து எர்லியாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலைன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்காது. ஸோ எப்போவுமே வந்து நியர்பை மூவிங் ஆவரேஜில் என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டலுக்கு பாட்டமில் வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட டார்கெட் வந்து எப்பயுமே வந்து 1:2 ரேஷியோவாக தான் இருக்கணும். 1000 ரூபா ரிஸ்க்குனா 2000 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து நம்ம பணக்காரர்கள் நோக்கி தான் போகணும். பணக்காரர்கள் எப்பவுமே வந்து நமக்கு வந்து பணத்து மேலே ஆசைப்பட மாட்டாங்க. ஓகேங்களா சார்? எப்போவுமே நம்ம பணக்காரர்கள் மாதிரி நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து அளவான ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட்டு ஈஸியாக கொடுக்கும். அதிகமான ப்ராஃபிட்டு வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேராசை வந்து இருக்கக்கூடாது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து நீங்கள் டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறமே அது 50 ரூபா கூட போகும், 100 ரூபா கூட போகும். அதை முடிச்சிருங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. உங்களோட ரூல் படி நீங்கள் போயிருக்கீங்க, 1:2 ரேஷியோவில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம ஐயோ விட்டுட்டோமேனு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட போகும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கீழே வரப்போ நேற்று போச்சு இல்லை இன்னைக்கு ஏன் போகல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் ரூல் என்னவோ அதை தான் பண்ணணும். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் உங்களோட ரேஞ்ச் என்ன, உங்களோட பிளான் என்ன, 1:2 ரேஷியோனா 1:2 ரேஷியோ. நீங்கள் அதையும் மீறி உங்களுக்கு மார்க்கெட் நல்லா கான்ஃபிடென்ட்டாக மேலே போகும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ எப்போயுமே வந்து உங்கள் ரூல் படி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணி நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும். பிகினர்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நியர்பை மூவிங் ஆவரேஜ் என்ட்ரி எடுங்க. அவே ஃப்ரம் மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. கரெக்டாக பிளான் பண்ணி வந்து ட்ரேட் எடுக்கணும். பொறுமையும் ரொம்ப முக்கியம். பொறுமையும் எமோஷன்ஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். நமக்கு நெக்ஸ்ட் வீக்கு வந்து டியூஸ்டே தான் மார்க்கெட்டு. ஸோ 3 days வந்து நமக்கு வந்து மார்க்கெட் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நீங்கள் வந்து யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. மற்றவங்க யாராவது பார்க்குறவங்களுக்கும் நியூ பிகினர்ஸ்க்கும் வந்து நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் தயவு செஞ்சு கண்டிப்பாக பேசிக்ஸ் பார்த்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் மணியில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து 5000 இருக்குது. என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து 2000 ருபீஸு, ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ருபீஸ், அரௌண்டு நாங்கள் 8000 பக்கம் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணீங்களோ அதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.